श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः हृदये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। நாரத பக்தி சூத்ராணி இதில் நம்ம 4வது அத்தியாயத்தில் இருக்கிறோம். மொத்தம் 5 அத்தியாயம். 4வது அத்தியாயம் 3வது அத்தியாயத்தில் ஒரு 2 ஸ்லோகம் இருக்குது. முடிச்சுட்டு 4வதுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு அடுத்தது நம்ம ஆரம்பிக்கலாம். 3வது அத்தியாயத்தை நம்ம பார்க்க வேண்டியது யோ 49வது சூத்திரம். 3வது அத்தியாயத்தில் 49, 50 அதோட அந்த அத்தியாயம் முடியுது. அது என்னன்னு பார்த்துட்டு அப்புறம் 4வது அத்தியாயத்துக்கு வரலாம். யோ வேதானபி சந்நியாசி கேவலம் அவிச்சின்னானுராகம் லபதே. யோ வேதானபி சந்நியஸ்யதி கேவல அவிச்சின்ன அனுராகம் லபத்தே. யக யோ மீன்ஸ் யக வேதான் அபி சந்நியஸ்யதி கேவலம் அவிச்சின்ன அனுராகம் லபத்தே. இப்போ நம்ம இதுல சாதனை 3வது அத்தியாயம் பார்த்தீங்கன்னா சாதனை பற்றி சொல்றார். இந்த அவருடைய லாங்குவேஜ் துவைத பக்தியிலிருந்து, ஃபார்மல் துவைத பக்தியிலிருந்து ஃபார்மல் அத்வைத பக்தி. அத்வைத பக்தி ஃபார்மல் கிடையாது, அத்வைத பக்திக்கு வருவதற்கு உண்டான ஃபார்மலா இறைவன் தன்னை எப்படி வழிபட வேண்டும் என்று சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காரோ அதிலிருந்து நான் வேறு இறைவன் வேறு பகவான் வேறுன்னு ஆரம்பிக்கிறது துவைத பக்தி. அதிலிருந்து அத்வைத பக்திக்கு வருவதற்குண்டான அத்வைத பக்தி மீன்ஸ் அத்வைத ஞானம். ஞானமேவ பக்தி. அத்வைத ஞானத்துல அவர் அத்வைத பக்தின்னு போடுறார். அந்த அத்வைத ஞானத்துக்கு வருவதற்குண்டான சாதனங்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கார். அதுல கடைசி இப்ப என்ன சொல்றாரு, இதுக்கு முன்னாள் சோகத்துல என்ன சொன்னாரு, எவன் சகதரத்தி மாயையை எப்படி யார் மாயை கடக்கிறார்களோ அவர்கள் எங்க வந்துடுறாங்க, அத்வைத பக்தி. அப்ப மாயை கடப்பதற்குண்டான உபாயங்கள், மாயை கடப்பதற்குண்டான உபாயங்கள் கூறப்பட்டது. அதுக்கு அடுத்தது இப்ப நம்ம அதுக்கு என்னென்ன சொன்னார் அவரு, யக கர்ம பலம் தியஜதி, கர்ம பலத்தை அவன் விடுகிறானோ, கர்மாணி சந்நியஸ்யதி, கர்மங்களை அவன் துறக்கிறானோ, நான் ஆத்மா அகர்த்தா என்ற ஞானத்தை அவன் பெறுகிறானோ, கர்ம பலத்தை அவன் விடுகிறானோ, ததக நிர்த்வந்துவம் அவன் இருமைகளிலிருந்து கடக்கிறான். இருமை மீன்ஸ் வேறும் பேதம், நான் வேறு இந்த உலகம் வேறு இறைவன் வேறுங்கிற பேதத்திலிருந்து அவன் கடக்கிறான். அதுதான் மோக்ஷம். இப்ப அதுக்கு இவர் என்ன சொல்றாரு, யக. இப்ப அடுத்த சாதனை என்ன சொல்றாரு, இந்த சந்நியாசி. இப்ப என்ன வேர்டு வருது, வேதன் அப்பி சந்நியஸ். சந்நியஸ்னாங்க சம்யக்கு ஞாசம் சந்நியாசம், நன்கு விடுதல். ஏன்னா இங்க யூஸ் பண்ற வேர்டு வேதம் அப்பி சந்நியஸ்யதி, வேதத்தையும் எவன் விடுகிறானோ. ரொம்ப கேர்ஃபுல்லா புரிஞ்சுக்க வேண்டிய சூத்திரம். என்ன சொல்றாரு, யகா எவன், யக எவன், எவர் ஒருவர், வேதானபி வேதங்களையும், வேதங்களையும் அபி போடுறதுனால வேதங்களையும் சந்நியஸ்யதி விடுகிறானோ. அடுத்து என்ன வேர்டு, கேவலம் இடைவிடாத பக்தி. கேவலம்னா ஒன்று மட்டும், இடைவிடாத பக்தி ஒன்றை மட்டும். எல்லா வேதங்களையும் விட்டுறாரு. கேவலம் அப்படின்னா இடைவிடாத பக்தி ஒன்றை. ஏன்னா அவிச்சின்னம்னா பிளவுபடாத பக்தி. அத கேவல அவிச்சின்ன அனுராகம்.
அடைகிறானோ. எப்படிப்பட்ட பக்தி அடைகிறான்? இடைவிடாத பக்தி ஒன்றை மட்டும் லபத்தே அடைகிறானோ சக தரத்தி மாயா. ஏன்னா அதுல தான் நான் பார்த்துட்டு இருக்கிறோம். எப்படி கர்ம பலத்தை எவன் விடுகிறானோ சகதரத்தி மாயா, எவன் கர்மத்தை விடுகிறானோ அவன் சகதரத்தி மாயா, எவன் தொந்தத்திலிருந்து விடுபடுகிறானோ சகதரத்தி மாயா. அந்த கான்செப்ட் தான் நம்ம அதை இங்க ஆட் பண்ணிக்கலாம். அவன் மாயையை கடக்கிறான். யார் மாயை கடக்கிறா? வேதங்களையும் எவன் விடுகிறானோ, கேவலம் எது எப்படிப்பட்ட இடைவிடாத, அவிச்சின்னம்னா இடைவிடாத, பிளவுபடாத பக்தியை ஒன்றை மற்றும் அடைகிறானோ. அப்ப பிளவுபடாத பக்தின்னு எதை அவர் மீன் பண்றாரு? அத்வைத பக்தி. ஏன்னா துவைத பக்தின்னு என்னது? பேதம் இருக்கு இல்லையா? நான் வேறு இறைவன் வேறு, பேதம் இஸ் தேர். ஆனா அத்வைத பக்தி, அத்வைத ஞானத்துக்குள்ள வந்தவருக்கு நோ பேதம் பிட்வீன் நான், இந்த உலகம் வேறு இறைவன் வேறுங்கிற அந்த பேதத்தை விடுகிறானோ அது அவிச்சின்ன அனுராகம். இப்போ என்ன சொல்றாரு? வேதங்களை விடுதல். ரொம்ப ஒரு கான்ட்ரடிக்ஷனான ஒரு சென்டென்ஸ். வேதங்களை எவன் விடுகிறானோ சகதரத்தி மாயா. எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? ஏன்னா இப்ப சந்நியாசிங்கிற வேர்டு வரும்போது சாஸ்திரத்துல நம்ம கேர்ஃபுல்லா புரிஞ்சுக்கணும். சம்யக்கு ஞாசம் சந்நியாசி, எவன் முழுவதுமாக விடுகிறானோ. இப்ப பாத்தீங்கன்னா கவுன சந்நியாசின்னு சொல்லுவோம். ஹூ இஸ் கவுன சந்நியாசி? வேதங்கள் எதுவும் இன்னும் படிக்கல, படிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை வரல, அதனால போய் ஒரு குரு கிட்ட போய் சன்னியாசம் வாங்கி உட்கார்ந்து அதுக்கப்புறம் தான் என்ன ஆகிறான்? விவிதிஷா சந்நியாசி, கவுன சந்நியாசி. அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவர் என்ன ஆகுறாரு? விவிதிஷா. இது நம்ம பகவத்கீதை ரொம்ப டீட்டெயிலா பாக்குறோம். விவிதிஷா ஞாத்தும் இச்சு, அதை கத்துக்கிறக்கு ஆசைப்பட்டு உள்ள போயிருக்காரு. விவிதிஷா. விவிதிஷா அப்புறம் குருகிட்ட உட்காந்து சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் பண்றாரு. கவுன சன்னியாசிங்கிறது படிக்கணுங்கிற அந்த ஆசை மட்டும்தான் இருக்கும். ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டாச்சு, அது லைஃப் ஸ்டைலுக்கு வந்தாச்சு. படிக்க ஆரம்பிச்சாருன்னா கவுன சன்னியாசி நவ் பிகம் கிரகம். வீட்டில இருந்து அம்மா அப்பாவில விட்டுட்டு சம்யக்கு யாரில் விடுறது? தனக்கு உண்டான கர்மங்கள், அம்மா அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கர்மங்களை சம்யக்கு ஞாசம், உறவுகளை சம்யக்கு ஞாசம், கடமைகளை சம்யக்கு ஞாசம். அப்ப அவன் கவுன சன்னியாசின்னு பேர். நாட் எட் படிக்க ஆரம்பிக்கல. படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு பேர் என்ன? விவிதிஷா சன்னியாசி ஆயிடுறாரு. அப்ப விவிதிஷா சன்னியாசி ஆனதுக்கு அப்புறம் என்ன படிக்க ஆரம்பிப்பாரு? சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் ஒரு குரு முக்கேன பண்றாரு. எவ்வளவு நாளைக்கு தான் விவிதிஷாவா இருப்பாரு? ஒரு நாளைக்கு எதை பண்ணிடுவாரு அவரு? ஞானத்தை பெற்றதுக்கு. எதை? இவருடைய லாங்குவேஜ்ல அத்வைத பக்தி, அத்வைத ஞானத்தை பெற்றதுக்கு பிறகு அவர் யாரு? வித்வத் சன்னியாசி. வச்சுக்கலாம். இது கிரகஸ்த ஆசிரமத்தில். இப்போ கிரகஸ்த ஆசிரமத்தில் இப்ப எப்படி பிளான்? இது சன்னியாச ஆசிரமத்தில் அவங்க இப்படி பாக்குறோம். கமிங் டு த கிரகஸ்த ஆசிரமம். கிரகஸ்த ஆசிரமத்தில் இருந்தும் ஞானத்தை பெற்று அவர்கள் சன்னியாசி. ஏன் கிரகஸ்த ஆசிரமத்தில் இருக்கிறவங்களும் ஞானத்தை பெற்றதுக்கு அப்புறம் சன்னியாசிங்கிற பேரை வாங்குறாங்க? சம்யக்கு ஞாசம் கர்மம். எது? ஆத்மா அகர்த்தா என்ற ஞானத்தின் மூலியமாக கிரகஸ்தாவாக இருக்கிறவங்களும் ஞானத்துக்கு பிறகு சன்னியாசி தான். இவன்தோ அவர் கடமைகளை காலிருந்து சாயங்காலம் வரைக்கும் கடமைகளை செய்து கொண்டிருந்தாலும் அவர் என்னதான்? சன்னியாசி. அப்ப அவருக்கு என்ன பேரு கொடுக்கிறது? நித்திய சந்நியாசி, சர்வகர்ம சந்நியாசி. இப்ப நித்திய சந்நியாசி யாரு? கிரகஸ்தா நித்திய சந்நியாசின்னு வேர்டு சொல்லும் சாஸ்திரம் சொல்ற வேர்டு. ஏன்னா அவன் கிரகஸ்தா ஆசிரமத்துக்குள்ள இருந்தாலும் கர்ம பலத்தை, இந்த மாயை கடந்து விட்டான். நம்ம லாங்குவேஜ்ல மாயை சகதர எது? கர்ம பலனை தொடர்ந்து கர்மத்தையும் தொடர்ந்து துவந்துவத்திலிருந்து ஒருவன் கிரகஸ்த ஆசிரமத்தில் இருந்தும் விடுபட முடியும். இஃப் கிரகஸ்த ஆசிரமத்தில் இருக்கிறவன் சகதரத்தி மாயா கடந்து விட்டான் என்றால் அவனுக்கு என்ன பேரு? நித்திய சந்நியாசி. இப்போ அடுத்தது அந்த கிரகஸ்த ஆசிரமத்தினுடைய மனநிலையும் ஞானத்தை பெற்றதற்கு பிறகு கிரகஸ்த ஆசிரமத்தினுடைய மனநிலையும் சந்நியாச ஆசிரமத்துக்குள்ள நுழைஞ்சு அந்த ஞானத்தை பெற்ற போது ரெண்டு பேருமே சர்வ கர்ம சந்நியாசி. இது நீட்டா அந்த ஸ்கெட்சை புரிஞ்சுக்கணும். கிரகஸ்த ஆசிரமத்தில் இருக்கிறவங்க ஞானத்தை பெற்றதுக்கு அப்புறம் அதுக்காக அவங்க சிரவண மன நிதித்தியாசனம் எங்க உட்காந்தே பண்றாங்க? கிரகஸ்த ஆசிரமத்திலேயே இருந்துகிட்டே சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் ஞான நிஷ்டா முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க எதுக்கு வர்றாங்க? சர்வ கர்ம சந்நியாசி. வாட் யூ மீன் பை சர்வ கர்ம? எல்லா கர்மங்களையும் துறக்கிறான் என்றால் கிரகஸ்த ஆசிரமத்தில் இருக்கிறவங்க எப்படி எல்லா கர்மங்களையும் துறக்க முடியும்?
துறக்க முடியாது, துறக்கவும் கூடாது. சன்னியாசாசிரமத்துல போனீங்கன்னா தான் கர்மத்தை விடணும். அப்போ பொறுப்புகளிலிருந்து விட முடியாது. அப்ப எப்படிங்க கிரகஸ்தாசிரமத்தில் ஞானத்தை பெற்றவுடன் அவன் சர்வ கர்ம சன்னியாசி ஆகிறான்? இட் இஸ் ஞானேன. முன்னால என்ன வேர்ட் ஆட் பண்ணிக்கணும்? ஞானேன சர்வ கர்ம சன்னியாசி. யாரு? கிரகஸ்தா. அதே நிலைக்குத்தான் சந்நியாச கோலம் பூண்டு வித்வத் சன்னியாசியா இருந்து விவிதிஷா சன்னியாசியா இருந்து வித்வத் சன்னியாசி ஆனதுக்கு அப்புறம் அவரு என்னதான் சர்வ கர்ம சன்னியாசி. அவர் எப்படித்தான்? ஞானேன சர்வ கர்ம சன்னியாசி. திஸ் இஸ் a sketch given by பகவான். இது நல்லா புரிஞ்சுக்கிட்டா தான் இங்க என்ன புரியும்? வேதங்களை விடுதல் வேற சொல்றாரு. கர்மத்தை விடுறது நமக்கு புரியும். ஆத்மா அகர்த்தாங்கிற ஞானம் தான் என்னது? சர்வ கர்ம சன்னியாசி. ஆத்மா எந்த ஒரு கர்மம், ஈவன் தோ இஸ் டூயிங் crores and crores of action daily, அவர் சர்வ கர்ம சன்னியாசி. எப்படி ஆனாரு? ஆத்மா அகம் அகர்த்தா. இது ஞானேன. நான் ஈவன் தோ ஐம் டூயிங் இவ்வளவு கர்மங்களை நான் செய்து கொண்டிருந்தாலும் நான் எந்த ஒரு கர்மத்தையும் செய்யவில்லைன்னு யாருனால ப்ரொக்ளைம் பண்ண முடியுதோ அவங்க கிரகஸ்தாசிரமத்திலும் இருக்கலாம், சந்நியாசாசிரமத்திலும் இருக்கலாம். அவங்களுக்கு பேர் என்ன? ஞானிக்கு இன்னொரு பேர். அந்த இடத்துல இந்த கர்மத்தை பத்தி பேஸ் பண்ணி பார்க்கும்போது இவங்க சர்வ கர்ம ஞானேன சர்வ கர்ம சன்னியாசி த கோல் ஃபார் கிரகஸ்தா. அதே ஞானேன சர்வ கர்ம சன்னியாசம் தான் கோல் ஃபார் சந்நியாச ஆசிரமத்தில் இருப்பவர்களுக்கும். இப்போ இவர் என்ன சொல்றாரு? வேதான் அப்பி சந்நியாசதி. வேதங்களையும் எவன் விடுகிறானோ அவன் மாயை கடக்கிறான். அப்ப என்ன பண்ணலாம்? எல்லா வேதத்தை தூக்கி போட்டலாமா அப்படின்னா அப்படி கிடையாது. வேதங்களை, அதாவது ஆஃப்டர் ஞானம் என்ன நிலைன்னு பாருங்க. வேதங்களை விடுதல்ங்கிறது எப்படி புரிஞ்சுக்கணும்? வேதங்களை யார் விடுறா? சர்வ கர்ம சன்னியாசின்னு புரிஞ்சுக்கணும். சர்வ கர்ம சன்னியாசி எங்க இருக்கலாம்? கிரகஸ்தாலி இருக்கலாம், சன்னியாச ஆசிரமத்தில் இருக்கலாம், தானே ஒரு ஆசிரமம் கட்டி அங்க ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணவராகவும் இருக்கலாம், சத்தமே இல்லாம கிரகஸ்தாசிரமத்துக்குள்ள இருக்கலாம். ரெண்டு பேர் எதுக்கு வந்துட்டாங்க? சர்வ கர்ம சந்நியாசி. கர்மத்தை விடுதல் புரியுது. இப்ப அதை என்ன சொல்ற நாரத? என்ன சொல்றாரு? வேதத்தை விடுகிறான் அப்படின்னா ரெண்டு பேத்துக்கும் வேதம் பிரமாணம்ங்கிற ஸ்டேட்டஸை விட்டு போயிருது. ஞானத்தை பெறுகிற வரைக்கும் தாங்க வேதம்ங்கிறது எப்படி வேலை செய்ய ரெண்டு பேத்துக்கும்? பிரமாணம். ஞானத்தை பெற்றதற்கு பிறகு வேதம் எதை இழக்குது? அவங்க ரெண்டு பேர்த்திட்டையும் பிரமாணம்ங்கிற ஸ்டேட்டஸை அது இழக்கிறது. பிரமாணம் ஞானத்தை கொடுக்கக்கூடிய கருவி அப்படிங்கிற ஸ்டேட்டஸ்ல தான் வேதம் இருக்குது ரெண்டு பேர்த்திட்டையும். இவர் கிரகஸ்தாசிரமத்தில் இருந்தாலும் சரி, அது சன்னியாச ஆசிரமத்தில் இருந்தாலும் வேதம்ங்கிறது எப்படித்தான் அவங்க ஏத்துக்கிறாங்க? பிரமாணம் ஏத்துக்கொண்டு ஞானத்தை பெற்றாங்க. பெற்றதற்கு அப்புறம் என்ன நடக்கும்? அந்த வேதம் அவர்களிடம் நான் பிரமாணம்ங்கிற ஸ்டேட்டஸ் அது இழக்கிறது. அப்ப என்ன ஆகுது? சந்நியாசம். என்ன சந்நியாசம்? வேதம் பிரமாணம்ங்கிற ஸ்டேட்டஸை சந்நியாசம் விட்டு விடுகிறது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இப்படி புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது இன்டர்பிரேஷன் அப்படி புரிஞ்சு, அதாவது வேதம் தன் பிரமாணங்கிற ஸ்டேட்டஸை சமயக்கு ஞாசம் விட்டு போயிருச்சு. ஒண்ணு. ரெண்டாவது, ஞானத்துக்கு பிறகு அவங்க மறுபடியும் வேதத்தை படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிதானே? வேதத்தை ஞானத்தை பெற்றதுக்கு அப்புறம் ஞான நிஷ்டைக்கும் வந்துடுறாங்க. நிதித்தியாசனத்தை கம்ப்ளீட் பண்ணவங்களே யோசனை பண்ணி பாருங்க. அவங்க சொல்லி கொடுக்கணுங்கிறதோ வேதத்தோட கீப் இன் டச்சில் இருக்கணுங்கிற அவசியம். ஞானத்திலிருந்து ஞான நிஷ்டைக்கு வர்றவங்க வேதத்தோட டச்சில் இருக்கணும். அப்பதான் அந்த ஞான நிஷ்டையை நம்ம நிதித்தியாசனத்தை நீங்க பூர்த்தி பண்ணினா தான், பூர்த்தி பண்ற வரைக்கும் வேதம்ங்கிறது பிரமாணமா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணலாம்? வேதத்தை கையில் எடுத்து படிக்கணுங்கிறதோ சொல்லிக் கொடுக்கணுங்கிறதோ அவசியமற்றது, தேவையில்லை. அவங்களோட பர்த்டோட வேலையை முடிச்சுட்டு அவங்க என்ன பண்ணிடலாம். அதனால பாருங்க, நிறைய பேர், நிறைய ஞானிகள் பார்த்தீங்கன்னா குகைக்குள்ள போய் அமர்ந்துருந்து தனியா ஒரு வாழ்க்கை வாழ், உலகத்தோடு எந்த ஒரு கம்யூனிகேஷன் இல்லாம தனியா ஒரு இடத்துல இருக்கிறது. அது அவங்கவுங்கள பிரியம். அந்த ஞானி அது அவங்களுடைய பிராரப்தம் டிசைட். எப்படி இப்படி ஞானத்தை பெற்றதுக்கு அப்புறம் எப்படி இது டிசைட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அவங்க பிராரப்தம் டிசைட்ஸ். ஞானத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கணுங்கிறது யாரு டிசைட் பண்றா? அந்த ஞானி டிசைட் பண்றதல்ல, அவருடைய பிராரப்தம். ஞானத்துக்கு பிறகு வகுப்புகள் எடுக்கணும்னு இருந்தா ஈஸ்வர சங்கல்பம், நாட் இஸ் ஓன் சங்கல்பா, எடுக்கணும்னு இருந்தா அவர் எடுக்கலாம். ஆசிரமம் அமைத்து சன்னியாசிகளை உருவாக்கணும்னு இருந்தா உருவாக்கிட்டே இருப்பார்.
thousands ஆஃப் சன்னியாசிகளை உருவாக்குவார். லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் கிரகஸ்தா சன்னியாசி, சர்வகர்வ கிரகஸ்த சன்னியாசி உருவாக்கலாம். அப்படியே இருக்கலாம். இல்ல யாரோட உலகத்தோட டச் இல்லாம அவர் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஏன்னா அது யார் டிசைட் பண்றது? ஈஸ்வரா சங்கல்பம், அது பிராரப்தம். அதனால ஈஸ்வர சங்கல்பம் என்ன சொல்லுவான்? பிராரப்தம் டிசைட்ஸ். அவர் ஞானத்துக்கு பிறகு எப்படி இருக்கிறாருங்கிறது ஈஸ்வரா சங்கல்பம். அதான் என்ன சொல்லுவோம்? பிராரப்தம் டிசைட்ஸ். அல்லது அரசியலுக்குள்ள இறங்கலாம், ஆட்சி நாட்டை ஆளலாம். gives full freedom கொடுக்குது சாஸ்திரம். ஞானிகளுக்கு full freedom, நீ என்ன வேணா பண்ணிக்கோ. அப்புறம் பாருங்க, அவங்களை கூப்பிட்டு these are the things you should do சொல்றது இல்ல. இதெல்லாம் நீ செய்யணும், இதெல்லாம் நீ செய்யக்கூடாது. சன்னியாச ஆசிரமத்தில் இருக்கவங்களுக்கு இருக்குதுங்க, what are the things you should do. கிரகஸ்த ஆசிரமத்தில் இருக்கவங்களுக்கு இருக்குது, what are the things you should do. வானப்பிரஸ்த ஆசிரமத்தில் இருக்கவங்களுக்கு இருக்குது, these are the things you should do. ஆர்டினன்ஸ் பை பகவான். ஆனா ஞானிக்கு சாஸ்திரம் என்ன பண்றது இல்ல. there is no do's, there is no don'ts. உனக்கு என்ன எப்படி வாழணுமோ வாழலாம். நீ அரசனாவும் இருக்கலாம், ஆண்டியாவும் இருக்கலாம், ஒரு இடத்துல இருக்கலாம், ஊரா சுத்தலாம், எப்படி வேணாலும் இருந்துக்கலாம், குடும்பத்தோட இருக்கலாம், குடும்பத்தை விட்டுட்டு வரலாம். எல்லாத்துக்கும் ஃபுல் ஃப்ரீடம் இறைவன் கொடுக்கிறார். அப்ப என்ன ஆகுது அவங்களுக்கு? புரியுதப்போ? வேதங்களையும் அவன் சந்நியசியதி விடுகிறானோன்னு இப்படி புரிஞ்சுக்கணும். ரெண்டு இன்டர்பிரேஷன். அடுத்தது இடைவிடாத பக்தி. அப்ப இடைவெளி விட்ட பக்தினா என்ன? இடைவெளி விடாத அவிச்சின்னம் விச்சின்னம் அப்படின்னு என்ன? விச்சின்ன அனுராகம் பக்தி, அதை ஃபாலோ பண்றதுன்னா வேதம் என்னது? இடைப்பட்ட பக்தி என்ன? பக்தி எல்லாம் இருக்குங்க, ஆனா நான் வேறு இறைவன் வேறும் போது அங்க என்ன இருக்குது? கேப். எனக்கு இறைவனுக்கு நடுவில் என்ன இருக்குது? கேப். நான் வேறு இறைவன் வேறு, பிளவுபட்ட பக்தி. அப்ப எது அவரு விச்சின்ன பக்திங்கிறாரு? துவைத பக்தி, விச்சின்ன பக்தி. அத்வைத பக்தி தான் அவிச்சின்ன பக்தி, பிளவுபடாத பக்தி. அதான் அவர் சொல்றாரு, அதை லபத்தே. எவன் அதை அடைகிறானோ, அத்வைத பக்திக்கு, அத்வைத ஞானத்திற்கு, அகம் பிரம்மாஸ்மி இது ஞானம், அந்த ஞானத்துக்கு யார் வர்றாங்களோ, சகதரத்தி மாயா. You can add that word to this சூத்திரம். அடுத்தது 50வது சூத்திரம், கன்க்ளூஷன் for this அத்தியாயம். சகதரத்தி சகதரத்தி சக லோகாம் தாரயதி. சக தரத்தி முடிக்கிறார். சகதரத்தி சகதரத்தி சக. நம்ம எதை சகதரத்தின்னு என்ன பார்த்தோம்? மாயா. சக மாயா கடக்கிறான், அவன் மாயை கடக்கிறான். ரெண்டு முறை சொல்றாரு, to emphasize the meaning or to conclude the அத்தியாயம். எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஏன் 2 times சொல்றாருங்கிறது, இதோட நான் இந்த அத்தியாயத்தை முடிக்கிறேங்கிறதுக்காக ஒரு ஃபார்மேட்ல அப்படி சொல்லலாம். இல்ல வெரி இம்பார்ட்டன்ட். மாயை கடத்தல்ங்கிறது வேதாந்த வகுப்புகளில் முக்கியமான பாட்சம். ஏன்னா அகம் ஆத்மாங்கிறது புரிஞ்சுக்கிறதுங்கிறது 50 தான். இந்த உலகம் மித்யா அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா ரொம்ப கஷ்டமும் கூட. அதுதான் 50% ஆஃப் ஞானம். அப்ப அதை கடக்கிறான்னு எனக்கு அதுதான் அந்த அனாத்மா நிச்சயம். வேற பார்த்தோம், நேத்து கிளாஸ் தான் பார்த்தோம். அனாத்மா நிச்சயம். அனாத்மா நிச்சயம் என்னது? அனாத்மா மித்தியாங்கிற நிச்சயத்துவ புத்தி, அதுல நிச்சயாத்மிகா புத்தி இருக்கிறத மாயையை கடக்கிறார்கள். அப்ப என்ன மீனிங் இருக்கு? அவன் தாண்டுகிறான், அவன் கடக்கிறான், அல்லது அவன் தாண்டுகிறான் மாயைய. அப்ப கடந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது? அதுக்கு அடுத்த வழி எழுதுறாரு, லோகாம் லோகாம் தாரயதி, உலகங்களை தாண்டுவிக்கிறான். தாரயதி பாசிவ் வாய்ஸ் பாருங்க. தரத்தின்னு என்னது? ஆக்டிவ் வாய்ஸ். தாரயத்தின்னு என்னது? பாசிவ் வாய்ஸ். அவன் கடக்கிறான், அவன் கடக்கிறான், மற்றவர்களையும் அவன் கடக்க வைக்கிறான். பாசிவ் வாய்ஸ். தாரயதி, மற்றவர்களையும் அவன். இப்ப 40வது சூத்திரத்துல பாத்தீங்கன்னா கொஸ்டின், மாயை எப்படி கடப்பதுன்னு. 50வது சூத்திரத்துல அவர் என்ன பண்றாரு? கம்ப்ளீட் பண்றாரு. அவன் உலகங்களை, உலகங்களைன்னா கல்லு மண் இல்லைங்க, அது மற்றவர்களையும் அவன் மாயை கடக்க வைப்பதற்கு அவன் உதவுகிறான். அதான் அர்த்தம். ஸோ இது ஈஸியான மீனிங். தான் கற்றுக்கிட்டு வேதத்தை ஏன்னா போன ஸ்லோகத்தை என்ன சொல்லிட்டாரு? வேதத்தை விட்டுருவா விட்டுறலான்னு சொன்னார்.
அப்படின்னா எல்லாரும் ஞானத்தை பெற்றதுக்கு அப்புறம் எல்லாம் வேத புக்கெல்லாம் தூக்கி போட்டு அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு போயிடுவாங்களோனா உடனே சொல்றாரு தாரையத்தையும் அவன் பண்ணலாம். அது அவனுடைய ஓன் பிராரப்தா டிசைட்ஸ். ஒருத்தருக்கும் அவங்களோட பிராரப்தா டிசைட்ஸ் ஆஃப்டர் ஞான நிஷ்டா என்னென்ன எப்படி ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு வர்றது. அரசனாவும் இருக்கலாம், ஆண்டியாவும் இருக்கலாம், கிரகஸ்தாவும் இருக்கலாம், சரிங்களா, எது வேணா பண்ணிட்டு இருக்கலாம் அவங்க. அதான் அவன் அது அடுத்து என்ன சொல்றாரு, அவர் தாரையத்தி மற்றவர்களை கடப்பதற்கு உதவுகிறான்னு அவன் என்னவா இருக்கணும், குருவா இருக்கிறவங்க தான் மற்றவங்களை கடக்க வைக்கிறதுக்கு உதவி செய்வாங்க. குருவாகவும் இருக்கலாம்ங்கிறத அவர் தாரையத்தி குருவாக இருந்து மற்றவருடைய மற்றவர்களையும் மாயையிலிருந்து கடக்கிறத அவர் பேசிட்டு இருக்கிறார். சோ மற்றவர்களையும் மாயையிலிருந்து கடப்பதற்கு அவர் உதவி செய்யலாம். அதோட இந்த அத்தியாயம் முடியுது. சோ வேதத்தினுடைய எவன் ஒருவன் வேதத்தினுடைய ஆகமம்னா கட்டளைப்படி வாட் ஆர் தி திங்ஸ் யூ ஷுட் டு அதெல்லாம் நடந்து எது செய்யக்கூடாதோ அதையெல்லாம் விட்டு எதையெல்லாம் செய்யணுமோ செய்து துசங்கத்தை விடுத்து சத்சங்கத்தை நாடி சென்று பஞ்சமகா யக்னங்களையும் வைதீக கர்மங்களையும் முறைப்படி செய்து துவைத பக்தியிலிருந்து அத்வைத பக்திக்கு சிரவணம் மரணம் நிதித்தியாசனத்தின் மூலம் வருபவன் மாயையை கடக்கிறான். இதுதான் இந்த ஏரியாவில் சொன்னது. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு, வேதங்களுடைய ஆகம விதிப்படி டூஸ் அண்ட் டோஸை ஃபாலோ பண்ணி துசங்கத்திலிருந்து விட்டு சத்சங்கத்துக்கு வந்து சத்புருஷானாம் சங்கம், அப்புறம் பஞ்சமகா யக்னம் அவர் தான் சொல்லிக் கொடுப்பார். கிரகஸ்தாவா இருக்கிறியா பஞ்சமகா யக்னங்கள் எல்லாம் செஞ்சு அல்லது வைதிக கர்மங்கள் ஏதாவது செய்யணுமா வாட் ஆர் தி திங்ஸ் யூ டு டு அதெல்லாம் செஞ்சு முறைப்படி செய்து துவைத பக்தியிலிருந்து அத்வைத பக்திக்கு த்ரூ சிரவணம் மரணம் நிதித்தியாசம் அத்வைத ஞானத்தை அடைகிறானோ சகதரத்தி மாயா சகதரத்தி மாயா. இதோட இந்த அத்தியாயம் முடிகிறது. அடுத்தது சதுர்த்தோத்தியாயः. இதனுடைய டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா பிரேம நிர்வச்சனம். பிரேமம்னா அன்புதான், லவ். அடுத்த வேர்டு அனிர்வச்சனம். இந்த இடத்துல பிரேமம்னா லவ் டுவர்ட்ஸ் கண்ட்ரி ஆர் லவ் டுவர்ட்ஸ் பேரண்ட்ஸ் ஆர் லவ் டுவர்ட்ஸ் குரு, அதல்ல. பரம பிரேமம் புரிஞ்சுக்கணும். பரம பிரேமம் ஈஸ்வர பிரேமம். இந்த இடத்துல பிரேமம்ங்கிறது ஈஸ்வர பிரேமம், பக்தி. அதுக்கு என்ன சொல்லுவோம், பக்தி. நிர்வச்சனம். இப்போ நிர்வச்சனம், வச்சனம்னு என்ன, வாக், பேசுதல், அதாவது ஒரு சொல்லுக்கு உண்டான பொருளை விளக்குதல் வச்சனம். இது பக்தி என்பது அனிர்வச்சனம். அனிர்வச்சனம்னாங்க ஒரு சொல். அனிர்வச்சனம் தனியாக எடுத்தீங்கன்னா ஒரு சொல் இருக்கும், அதனுடைய பொருளை நம்மளால விளக்க முடியாது. ஒரு சொல் இருக்கும், இனிப்பு, எப்படி விளக்குறது, கசப்பு, இந்த மாதிரி நிறைய வச்சனங்கள் தமிழ்லயே இங்கிலீஷ்ல எல்லாத்துலயும் இருக்குது. கசப்பு, ஹவு கேன் யூ டிஃபைன் கசப்பு, விளக்க முடியாது, டிஃபைன் கொடுக்க முடியாது, டெஃபினிஷன் கொடுக்க முடியாது. அதை நாக்கில் வச்சு என்னன்னு கண்டுபிடிச்சுக்கலாம். அதுக்கு அடுத்த சூத்திரம் சொல்லுவாரு, ஒரு ஊமை எப்படி தன்னுடைய கருத்துக்களை வெளியில சொல்ல முடியாதோ அந்த மாதிரி இடத்துல நம்ம ஊமையாயிரும். நிறைய இடத்துல நம்ம ஊமையா இருப்போம். டிஃபைன் லவ், we cannot define love. We can see the expression of love, affection, gratitude. இதெல்லாம் எக்ஸ்பிரஷன் மூலியமா தான் அந்த இடத்துல லவ் இருக்கு நம்ம புரிஞ்சுக்க முடியும். How can we find out what is the love definition? We cannot give definition for love. ஆனா இருக்கா இல்லையாங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறோம்? by expressing love, affection, gratitude, இதெல்லாம் by expressions. இதுக்கு தான் சாஸ்திரம் சொல்லும், how will you express your love towards your parents? By hugging, kissing. We are expressing our love, affection, gratitude, the bhakti. Parents நடக்கிறது. How will you express your love and affection, gratitude towards country? ஏன்னா இதெல்லாம் பக்திங்கிற யூஸ் பண்ற வேர்டு. By nation, by saluting the flag. நாட்டுக்கு துரோகம் பண்ணாம இருக்கிறது, ஓட்டுக்கு காசு வாங்காம இருக்கிற வரைக்கும் என்னது, எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ், affection, gratitude towards the country. Then how will you express your love, affection, gratitude towards your guru? By என்ன சொல்றது, ஒரு வணங்குதல், காலத்தொட்டு கும்பிடுறது, அப்புறம் அவர் சொல்லி கொடுக்கறத ஒழுங்கா படிக்கிறது, இதெல்லாம் என்னது, லவ் எக்ஸ்பிரஷன் தான்.
அது ஏனாதானது இல்லாமல் ஒரு ஸ்ரத்தையோட ஃபாலோ பண்ணுறது. தட் இஸ் எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ், அஃபெக்ஷன், கிராட்டிடியூட் டுவர்ட்ஸ் யுவர் குரு. அதையவே இதே ஃபார்மேட் எங்க கொண்டு போறோம்? அதே லவ், அஃபெக்ஷன், கிராட்டிடியூட் டுவர்ட்ஸ் த கிரியேட்டர் ஆஃப் திஸ் வேர்ல்ட். யார் அவரு? ஈஸ்வரா. அதுதான் என்னது? பிரேமா. இவர் என்ன சொல்றாரு? அது யூ கேனாட் எக்ஸ்பிரஸ், யூ கேனாட் டிஃபைன் த லட்சணம் ஆஃப் லவ். we can express, அது தெரியும். how to express நமக்கு நல்லா தெரியும். ஆனா என்ன தெரியாது? லவ்க்கு டெஃபினிஷன் கொடுக்க முடியாது. அதான் என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? பிரேம. அது என்ன இந்த இடத்துல வந்து எல்லா பிரேமமே அனிர்வச்சனீயம் தான். நீங்க பேரண்ட்ஸ் இருக்கிற லவ்வையும் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது, என்ன டிஃபைன் பண்ண முடியாது. இவர் இந்த இடத்துல அவர் எடுத்துக்கிறது பக்தி. ஏன்னா எந்த கான்செப்ட் இருக்கிறோம்? நாரதர் பேரண்ட் லவ் பத்தி பேச போறாரா, இல்ல நாட்டினுடைய பக்தியை பத்தி பேச போறாரா? லவ் அண்ட் அஃபெக்ஷன் பரப்பிரேம. எல்லாவற்றுக்கும் மேலான ஈஸ்வரனிடம் இருக்கிற பக்தி என்பது அனிர்வச்சனம். we cannot give definition for bhakti. we can express bhakti but not bhakti means love affection. we can express bhakti but we cannot define bhakti. இதுதான் தலைப்பே. அப்ப அடுத்த ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். அப்ப என்ன தலைப்பு? பகவான் பிரேம அனிர்வச்சனம். பகவான் இருக்கிற பக்தி என்பது வார்த்தைகளால் டிஃபைன் பண்ணி நம்மளால சொல்ல முடியாது. இதுதான் தலைப்பு ஃபர்ஸ்ட். அனிர்வச்சனீயம் பிரேமஸ்வரூபம். அதையதான் தலைப்பையாத விளக்குறாரு. வாட் இஸ், என்ன தலைப்பு கொடுத்தாரோ அதுக்கு டெஃபினிஷன் கொடுக்குறாரு. அனிர்வச்சனீயம், எந்த சொல்லினுடைய பொருளை விளக்க முடியாதோ அது அனிர்வச்சனீயம். பக்திங்கிற சொல் அனிர்வச்சனீயம் அப்படின்னு நாரதர் சொல்றார். இப்போ லவ் எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா நம்ம போன தடவை நிறைய கிளாஸ் நம்ம பார்த்துருக்கோம். அந்த ஆத்ம ஆனந்தம் அப்படிங்கிறது ஸ்டோர்டு ரிசர்வாயர் மாதிரி. ஒரு தண்ணி டேங்க், ஒரு அணையில தேக்கப்பட்டிருக்கும் போது அது வெளிப்படாத நிலையில் எப்படி இருக்குதோ தட் இஸ் ஆத்ம ஆனந்தம். ஏன்னா என்னுடைய சொரூபம் லவ், என்னுடைய சொரூபம் என்னதுதான் ஆனந்தம். அது வெளிப்படுற நிலை தான் நமக்கு என்ன தெரியும், என்ன பார்த்துருக்கோம், எக்ஸ்பிரஷன். அது சேனல்ஸ் வழியா வெளியில் வரும்போது அது எக்ஸ்பிரஷன். ஒரு டேம்ல தண்ணி இருக்குதுன்னா தட் இஸ் ஈக்குவல் டு ஆத்ம ஆனந்தம், சொரூப ஆனந்தம், நிஜஸ்வரூப ஆனந்தம். எப்படி வேணா சொல்லலாம். நிஜஸ்வரூப பக்தின்னு சொன்னாலும் சரி, நிஜஸ்வரூப ஆனந்தம்னு சொன்னாலும் சரி, தட் இஸ் லைக் ஸ்டோர்டு ரிசர்வாயர். அதை நம்மளால பார்க்க முடியாது, அதை நம்மளால எக்ஸ்பிரஸ் பண்ண, அதனுடைய டெஃபினேஷன் பண்ண முடியாது. ஆனா அதோட எக்ஸ்பிரஷன், அதுல இருந்து சேனல் வழியா வாய்க்கால் வழியா தண்ணி வருது, காவிரியில டேம்ல இருந்து தண்ணி எடுத்து விடுறாங்க, மேட்டூர் டேம் நம்பிருச்சு அப்படின்னா அது தெரியா, அந்த ரிசர்வாயர் தான் ஸ்டோர்டு. அதுல இருந்து தண்ணி எடுத்து விடுறது தான் என்னது எக்ஸ்பிரஷன். அப்படி புரிஞ்சிருக்கோம். நம்ம முதல்ல இதை பத்தி பார்த்திருக்கோம், பேசியிருக்கோம். அது மாதிரி ஆத்ம ஆனந்தம்ங்கிறது வெளிப்படுத்த, அதை டிஃபைன் பண்ணவோ அதை நம்ம ஃபீல் பண்ணவோ முடியாது. அதோட எக்ஸ்பிரஷன்ஸ் நம்ம பார்க்கிறோம். அந்த அறிவத்தை அவர் கொடுக்குறாரு. அனிர்வச்சனம், எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ் அஃபெக்ஷன் தான் நீ பார்க்க முடியுமே தவிர, பட் அந்த எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ் நம்ம வெளியில வருது அப்படின்னா உள்ள என்ன இருக்கணும், நிஜஸ்வரூபம் ஆனந்த சொரூபமாக இருந்தா தான் நீங்க அதை என்ன பண்ண முடியும். டேம்ல தண்ணி இருந்தா தான் வெளியில வர முடியும். டேம்ல தண்ணியே இல்லாம எப்படி தண்ணி வரும் வெளியில வாய்க்காலுக்கு, ஆத்துக்கு? ஸோ இந்த லவ்ங்கிறது உன்னுடைய சொரூபம். அதனால யூ கேன் டிஃபைன் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப நம்ம ஆனந்தம் எடுத்துன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு தைத்திரிய உபனிஷத்து இல்லாம எங்க போக முடியாது, ஆனந்தங்கிற வேர்டை கிராஸ் ஆகி போக முடியாது. ஏன்னா அங்கதான் அங்க ஷார்ட்டா அங்க என்ன சொல்லியிருக்குன்னு சொல்றேன். அங்க என்ன சொல்றாங்க, ஆத்ம ஆனந்தத்துக்கும் அது பிம்ப ஆனந்தம். ஆத்ம ஆனந்தத்துக்கு இன்னொரு பேர் என்னது, பிம்பம். அனாத்ம விஷய அதுக்கு பேரு பிரதிபிம்ப ஆனந்தம். ஆத்மானந்தம் விஷயானந்தம் நம்ம பார்த்திருப்போம். அது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது தைத்திரிய உபநிஷத்துல கொடுத்துருக்கு. அதை நம்ம கொஞ்சம் சிந்திச்சுட்டு தான் நம்ம இந்த சாப்டருக்குள்ளே போக முடியும். ஏன்னா அதை வச்சுதான் இவர் எழுதியிருக்காரு. அப்ப அங்க என்ன சொல்லுது தைத்திரிய உபனிஷத்துல, ஆத்ம ஆனந்தம்னா என்ன, தட் இஸ் பிம்ப ஆனந்தம் பேரு, இட்ஸ் ஒரிஜினல் ஆனந்தம்னு பேரு. இன்னொன்னு அந்த பக்கம் போட்டுக்கிற டிஃபரெண்ட், ரெண்டுக்குள்ள வித்தியாசம் நான் சொல்லிட்டே வர, யூ நோட் இட் இன் யுவர் நோட் புக். ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் ஆத்மானந்தம், தட் இஸ் பிம்ப ஆனந்தம், தட் இஸ் ஒரிஜினல் ஆனந்தம். அடுத்து என்னது, இந்த பக்கம் பிரதிபிம்ப ஆனந்தம் அல்லது விஷயானந்தம். ரெண்டுக்குள்ள என்ன, ஃபர்ஸ்ட் ஆத்ம ஆனந்தம் என்பது இஸ் மை ஸ்வரூபா, என்னுடைய சொரூபம். அதுக்கு நோ நீட் ஆஃப் எனி, என்ன சொல்றது, ஆப்ஜெக்ட் எதுவும் தேவையில்லை.
ஆனா இந்த பக்கம் பிரதிபிம்ப ஆனந்தம் என்பது ஒரு விஷயத்தின் மூலியமாக இந்திரியங்கள் இந்திரிய விஷயத்தை புணரும் போது நமக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்குது இல்லைங்களா, அது வேற என்னது? பிரதிபிம்ப ஆனந்தம். அது அந்த ஆனந்தம்ங்கிறது அதுவும் நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. இது ஒரு இந்திரியங்கள் இந்திரிய விஷயத்தோடு கான்டாக்ட் ஆகும்போது we feel some ஆனந்தம், நோ டவுட் இன் தட். அந்த ஆனந்தம்ங்கிறது இதுக்கு அதுக்குள்ள வித்தியாசம். அது ஆகம பாய். ஒரு பொருள் இந்திரியங்கள் இந்திரிய விஷயத்தோட புணரும் போது அது த்ரூ அவுட் த லைஃப் அது நமக்கு ஆனந்தத்தை கொடுக்காது, கொஞ்ச நேரத்துக்கு கொடுக்கும், அப்ப போயிடும். அப்ப அந்த ஆனந்தம் என்னது? ஆகமபாயி விஷயானந்தம். ஏன் அப்படி வந்துட்டு போறதுனால அது என்னது? அனித்தியம். இந்த பக்கம் என்ன போடணும்? நித்தியம். அடுத்த பாயிண்ட், ஆத்மானந்தம்ங்கிறது நித்தியம். ஏன்னா அது என்னுடைய சொரூபம், அது எங்கூடவே இருக்கும், அது நித்தியம். ஆனா விஷயங்கள் மூலியமாக வந்துட்டு போயிட்டு இருக்கு பாத்தீங்களா ஒரு ஆனந்தம், அது அனித்தியம். அடுத்தது இந்த ஆத்மா ஆனந்தம்ங்கிறது அவிகாரி. அதுல என்ன கிடையாது? நோ கிரடேஷன். ஆத்மா ஆனந்தம் போயிட்டீங்கன்னா நோ கிரடேஷன். கொஞ்சமா இருந்தது, அப்புறம் எச்சா இருந்தது, அதுக்கப்புறம் நல்லா பூர்ணமான ஆனந்தம், அப்படி கிடையாது. ஆனா இங்க என்ன இருக்குது? விஷய ஆனந்தத்துல கிரடேஷன் இருக்குது. பிரியம், மோதம், பிரமோதம். ஒரு பொருளை ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது திருஷ்டத்வாத் பிரியம், அது ஒரு கிரடேஷன் ஆஃப் ஆனந்தம். அது என் கைக்கு வந்துருச்சு, கிரகணத்வாத், என் கைக்கு அந்த பொருள் வந்துருச்சு, அந்த பொருளுடைய அந்த பொருள் அதை விட இன்னும் கொஞ்சம் ஆனந்தத்தை கொடுக்கும், அதுக்கு பேரு மோதம். அதை நான் அனுபவிக்கிறேன், பிரமோதம். அப்ப அந்த ஆனந்தத்துடைய உச்சத்துக்கு போகுது. விஷயம் இந்திரியங்கள் இந்திரிய விஷயத்தை புணரும் போது ஃபர்ஸ்ட் 3 லெவல்ல இந்திரியங்கள் சுகத்தை அனுபவிக்கும். ஒண்ணு திருஷ்டத்வாத் பிரியம், அந்த பொருளை பார்த்தோன்னே என்ன இருக்கும்ல, ஆஹா ஒரு ஆனந்தம். கிரகணத்துவாத், அது என் கைக்கு வந்துச்சு அர்த்தம், என்னதாயிருச்சு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன கிடைக்கும்? அடுத்த லெவல் ஆஃப் கிரடேஷன் ஆஃப் ஆனந்தம் எங்க போகுது? மோதம். அடுத்தது அதை நான் அனுபவிக்கிறேன், ஏன்னா கையில் இருக்கும், கை கெட்டு வாய் கட்டாம இருந்துன்னு வச்சுக்கலேன். அப்போ வாய் கட்டிருச்சு, ஐ புட் இட் இன் மை மவுத், ஆனந்தம், தட் இஸ் பிரமோதம். தீஸ் ஆர் த கிரடேஷன் இன் இந்திரியா சுகம். ஆனா ஆத்மா ஆனந்தத்தில் என்ன கிடையாது? தேர் இஸ் நோ பிரியம், மோதம், பிரமோதம் எல்லாம் எங்க கிடையாது? ஆத்மானந்தத்தில் கிடையாது. அதனால இது அவிகாரி, விகாரங்கள் அற்றது. அது என்னது? விகாரி. இந்த விகாரி எது? விஷய ஆனந்தம்ங்கிறது விகாரி. அதுக்கு மேல என்ன பார்த்தோம்? நித்தியகா. ஆத்மஸ்வரூபம்ங்கிறது என்னுடைய சொரூபம், நித்தியக அந்த ஆனந்தம். ஆனா இது என்னது? அனித்திய ஆனந்தம். அப்ப என்ன சொல்லலாம்? நித்தியத்துக்கு இன்னொரு வேர்டு என்ன போடுவோம்? இந்த மாதிரி மாறுதலற்ற நித்தியமா இருக்கிறதுனால அந்த ஆனந்தம். இப்ப பாருங்க, ஆத்மாவோட கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்க. ஆத்மாவுடைய ஒரு ஆனந்தம்ங்கிற வேர்டை மட்டும் எடுத்து சொரூபத்தை எடுத்து பார்த்துட்டு இருக்கிறோம், புரிஞ்சுங்க. அவிகாரிங்கிறது அது மாற்றத்துக்கு உட்படாதுங்கிறது நாம பார்த்து இப்ப எங்க கொண்டு வரோம்? ஆனந்தம். ஆத்மாவுடைய ஒரு சொரூபம் என்ன? ஆனந்தம், எக்ஸ்பிரஷன். அது யாருக்கு தான் பார்க்க முடியும்? அந்த ஆத்ம ஆனந்தம் வெளிப்படுகிற ஒரே இடம் ஞானி. நிதித்தியாசனத்தை முடித்தவரிடம் தான் அது என்ன ஆகும்? ஆத்மானந்தம் வெளிப்படும். இப்ப நீங்க ஒரு பொருளை பாக்குறீங்க அப்படின்னா அந்த பொருள் ஆத்மாவுடைய சத்தை வெளிப்படுத்திட்டு தான் இருக்குது. எனக்குள்ள ஒரு அறிவு ஏற்படுதுன்னா ஆத்மாவுடைய சித்தம் என்ன ஆயிட்டு இருக்குது? வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி ஆனந்தம் எங்கீங்க வெளிப்படுது? நிதித்தியாசனத்தை முடித்த ஞானியினுடைய மனம் வெளிப்படுகிற இடமா ஆத்மானந்தம். ஆச்சுங்களா? அது என்ன பார்த்தோம்? நித்தியம். அந்த ஆனந்தம் அவருக்கு நித்தியம், எந்தவித மாற்றத்துக்கும் கிரடேஷனுக்கு உட்படாத அவிகாரி அந்த ஆனந்தம். இந்த மாதிரி நித்தியமாகவும் மாறுதலுக்கு உட்படாததுனாலும் இருக்கிறதுனால அடுத்தவட என்ன பண்ணணும்? சாஸ்வதம். அந்த ஆனந்தம் அவருக்கு சாஸ்வதம். In spite of any situation he can have a happy life சொல்லுவோம் இல்லையா? அதுதான் in spite of any situation. வெளியில என்ன வேணா இருக்கலாம், ஆனா அவருடைய ஆனந்தம் அவருக்கு அது சாஸ்வதம். ஆத்மானந்தம் சாஸ்வதம். இங்க என்னது? அனித்தியமே. அடுத்தது இந்த ஆத்மானந்தத்தை, அந்த ஆத்மா அனுபவத்தை வெளியில பகிர முடியாது. we cannot express the ஆத்மா ஆனந்தத்தை நம்பினால டிஃபைன் பண்ணி சொல்ல முடியாது. ஆத்மானந்தத்தையும் சொல்ல முடியாது. அங்க என்னதான் விஷயானந்தத்தை உள்ள நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு எப்படி சொல்லுவீங்க? குழந்தைகளும் காமிக்க இவ்வளோ ஹாப்பி, இவ்வளோ ஹாப்பி, இவ்வளோ ஹாப்பிங்கிறது பாத்தீங்களா? அந்த மாதிரி வேணா சொல்லிக்கலாம். அது we cannot define. அது ரெண்டுக்கும் அதே தான். இந்த ஆனந்தம் சரி, அந்த ஆனந்தத்தை we cannot define. அதான் அனிர்வச்சனீயம். அதான் இந்த டெஃபினிஷன். ஆத்மா நித்தியம், ஆத்மா ஆனந்தம் நித்தியம். ஏன் ஆத்மா, ஏன் ஆனந்தம் இங்க நித்தியம்?
ஆத்மா நித்தியமாக இருக்கிறதுனால ஆனந்தமும் நித்தியம். ஆத்மா அவிக்காரியா இருக்கிறனால ஆனந்தமும் அவிக்காரி. ஆத்மா சாஸ்வதமா இருக்கிறனால ஆனந்தமும் சாஸ்வதம். இதை என்ன பண்ண முடியாது, வெளியில் பகிர முடியாது. we cannot give definition so that others can understand. இந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. அது அவங்க உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அது அவங்களுடைய சொரூபம். there is no need of definition at all. அது அர்த்தம் ஆச்சுங்களா. இப்போ அந்த ஆனந்தம் நீங்க பாருங்க, அதை பத்தி இது டெஃபினிஷன் ரெண்டுக்குள்ள முடிஞ்சது. இப்ப அடுத்தது அந்த லவ் அப்படிங்கிறதுக்கும் மனதுக்கு என்ன வித்தியாசம்? மனதுக்கும், ஏன்னா நம்ம மனதான் பிரிக்க முடியாம வச்சிருக்கிறோம். மனம் சிலதான் எது வெளிப்படுது, அன்பு. இப்ப ரெண்டுக்குள்ள மனத்துக்கும் அன்பையும் என்ன பண்ணி பார்க்கிறோம், கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஆனந்தம் ஒன்னு எடுத்துக்கலாம், மனம். இப்போ ஆத்மா எங்க வெளிப்படுது, மனதில். மனம் தான் ரிஃப்ளெக்டிங் மீடியம். அதனாலதான் மனம் என்ஜாய்ஸ் தட் ஆனந்தம். நம்மளுடைய கையோ, நம்மளுடைய காலோ, நம்முடைய கண்ணோ, நம்முடைய மூக்கோ என்னத்தை அனுபவிக்க முடியாது, ஆனந்தத்தை எதனுடைய ஆனந்தம், ஆத்மா ஆனந்தத்தை only the mind can experience. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அந்த அன்புங்கிறது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஏன்னா அன்பையும் மனதையும் பிரிச்சு பார்க்கிறோம். ஆத்மாவையும் மனதையும் பிரித்தல் தான் எதையும் பிரிக்கிறோம், அன்பு. ஆனந்தம் வேறு, மனம் என்பது வேறு. அது ரெண்டுக்கு வித்தியாசம் கண்டுபிடிக்க தெரியும். There should be, you must find a gap between ஆனந்தம் அண்ட் மனம். ஏன்னா ஆனந்தம்ங்கிறது மனனுடைய, அதுக்கு தான் சொல்ல வந்தேன். இப்ப ஆனந்தம் என்பது இட் இஸ் நாட் அ, என்ன சொல்லலாம், சுவாமி சொல்றார், இட் இஸ் அ பார்ட் ஆஃப் த மைண்ட், இட் இஸ் நாட் த ப்ராடக்ட் ஆஃப் த மைண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நல்லா பாருங்க. ஆனந்தம் என்பது மனதினுடைய பார்ட், அங்கமும் அல்ல, அதனுடைய ப்ராடக்டும் அல்ல, அதிலிருந்து தோன்றியதும் அல்ல. இட் இஸ் நாட் ஆனந்தம் ஆஃப் மைண்ட். நம்ம ஃபீல் பண்றோம் பாத்தீங்களா, அந்த இடத்துல நம்ம ஆனந்தத்தை நம்ம உணர்றோம். நீங்க அந்த இடத்துல ஆனந்தத்தை உணர்றீங்க அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கணும், அந்த ஆனந்தம் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் த மைண்ட். அது மனதினுடைய ஒரு அங்கம் அல்ல, அல்லது மனதினுடைய ஒரு ப்ராடக்ட், அதிலிருந்து தோன்றியதும் அல்ல. நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், மனதிலிருந்து தோன்றியது ஆனந்தம் நினைச்சிட்டு இருக்கிறோமா, அதை இங்க நெகேட் பண்ணுது சாஸ்திரம். யாரு, தைத்திரியவங்க என்ன சொல்லுது, மைண்ட் இஸ் நாட் த பார்ட் ஆஃப் ஆனந்தம், ஆர் இட் இஸ் நாட் த ப்ராடக்ட் ஆஃப் ஆனந்தம். அது அங்கிருந்து ஆனந்தம் மனதிலிருந்து வருவதே அல்ல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இட் இஸ் நாட். அது எப்படி இருக்குது அந்த ஆனந்தம், மனதை ஊடுருவி உள்ள தனித்தன்மை வாய்ந்த தத்துவம். ரெண்டை பிரிக்கிறோம். ஆனந்தம் என்பது மனதை என்ன பண்ணி இருக்குது, ஊடுருவி, சர்வவியாபி. ஆத்மா என்னது, சர்வவியாபி தானே. அப்ப மனதையும் அது வியாபம் பண்ணிருக்குமா இருக்காதா, சிந்திச்சு பாருங்க. ஆத்மானே சர்வவியாபி சர்வவியாபின்னு சொல்றோம், இங்க எல்லாம் சர்வவியாபி. என்னுடைய மனதையும் அது என்ன பண்ணி இருக்குது, வியாபம். சோ அது மனதை ஊடுருவி உள்ள, இப்ப எதை பத்தி படிச்சுட்டு இருக்கிறோம், ஆனந்தம் என்பது என்னுடைய மனதை ஊடுருவி உள்ள ஒரு தத்துவம். It is not the part of the body, it is not the, மனம், it is not the product of the mind. Next point, அது மனதை ஊடுருவி உள்ள, அதனால பிரிச்சு பார்க்க தெரியுது இல்ல. அந்த மனதை அது ஊடுருவி இருக்கிறனால நம்ம என்ன பண்ண முடியல, பிரிச்சு பார்க்க முடியல. அதனால என்ன நினைச்சுக்கிறோம், மனம் நான் என் மனதிலிருந்து உருவாவது ஆனந்தம், அப்படிதான் நல்லா நினைச்சிட்டு இருக்கிறோம். என் மனதிலிருந்து அப்படி அல்ல, அதிலிருந்து ப்ராடக்ட் கிடையாது. ஆனந்தம்ங்கிறது மனதிலிருந்து தோன்றிய ஒரு வஸ்து அல்லது விஷயம் கிடையாது. எது, அந்த ஆனந்தம்ங்கிறது மனதை ஊடுருவியுள்ள ஒரு தனி தத்துவம். என்னுடைய நிஜ சொரூபம் ஆனந்தம், தட் இஸ் மை சொரூபா. அந்த ஆனந்தம் இஸ் மை சொரூபா. ஏங்க எனக்கு தெரிய மாட்டேங்குதே, நான் ஆனந்த சொரூபம் நீங்களும் சாஸ்திரம் தான் சொல்லிக்கிட்டே கிடக்குறீங்க, ஆனா எனக்கு வாழ்க்கையில பார்த்தா நான் அதிகமா துக்கப்படுறவளாகவும் துக்கியாகவும் ஜரா வியாதி, ஒரு சாஸ்திர ஒரு ஸ்லோகம் இருக்கும், எப்ப பார்த்தாலும் எனக்கு எதுதான் தெரியுது, எனக்கு என்னுடைய ஜரானாலையும் வியாதியினாலையும் உறவுகள்னாலையும் ஏமாற்றங்கள்னாலையும் பேச்சுக்களினாலும் ஏசுக்களினாலும் நான் கவலைப்பட துக்கியாவே இருக்கிற மாதிரி தெரியுதே. ஆனா சாஸ்திரம் என்ன சொல்லுது, கூப்பிட்டு வச்சு இத விபரீத பாவனை. இப்ப கூப்பிட்டு வச்சு உங்களை என்ன சொல்லுது, ஏய் யூ ஆர் ஆனந்த சொரூபா,
சாஸ்திரம் சொல்லுது. நம்மளோட பிராக்டிக்கல் லைஃப்ல நம்ம அண்ணாந்து பார்த்தா என்னதான் தெரியுது? துக்கம் 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 துக்கம். அதுல நடுவில் எங்காவது ஒரு பக்கம் ஒரு ஆனந்தம், ஒரு ஒரு ஸ்பார்க் ஆஃப் ஆனந்தம் வர மாதிரி இருக்கு. திருப்பி எங்க போய் சிக்கிக்கிறோம்? துக்கம் துக்கம் துக்கம். அப்ப நடுவில் ஒரு ஸ்பார்க் ஆஃப் ஆனந்தம். அந்த ஸ்பார்க் ஆஃப் ஆனந்தம் எங்காவது கிடைக்குமான்னு திருப்பி துக்கத்தை கிராஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எது வெயிட் பண்றதுக்கு? அந்த ஸ்பார்க் ஆஃப் ஆனந்தத்தை ஃபீல் பண்றதுக்காக நம்ம அடுத்த நாள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். திஸ் இஸ் லைஃப். ஏன் இப்படி? என்னுடைய ஒரிஜினல் சொரூபம் ஆனந்தம், அது வெளிப்படுகிற இடம் மனம், அது மனதையும் வியாபித்திருக்கிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா பொல்யூஷன் ஆஃப் த மைண்ட். வேற ஒன்னும் காரணம் இல்லை. ஏன் அந்த மனதில் வெளிப்படுகிற ஆத்மா ஆனந்தத்தை ஏன் என்னால தெரிஞ்சுக்க முடியல? அயம் ஆனந்த சொரூபம் ஏன் அது தெரியல? பிகாஸ் ஆஃப் மைண்ட் என்ன பண்ணிருச்சு? பொல்யூட்டட் வித் ராகம். ஏன்னா பொல்யூஷன் தண்ணினா சாயப்பட்ட ஊத்துற தண்ணி பொல்யூஷன் ஆகுது. மனம் எப்படிங்க பொல்யூஷன் ஆகுது? நீங்க ஒரு டிரான்சாக்சன் பண்ணும் போதும், ஒரு பர்த்டே நீங்க கொண்டாடும் போதும், 365 நாள் தாண்டும் போதும் 3650 ராகத்வேஷம் உள்ள போயிருக்கும். அதான் சாஸ்திரம். இந்த வேர்டு வந்து ஃப்ரம் சுவாமிஜிஸ் வேர்ட், தயானந்தஸ் வேர்ட். என்ன சொல்லுவாரு? ஒரு வருஷம் நீங்க பிறந்ததுக்கு அப்புறம் 365 நாள் கிடக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட 3650 ராகத்வேஷங்கள் உனக்குள்ள போயிருக்கு. அது ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்ல, அது 13,000 கூட இருக்கலாம், 13 லட்சமா கூட இருக்கலாம். அது ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவார். அவ்வளவு ராகத்வேஷம் ஒவ்வொரு பர்த்டேக்குள்ள என்ன போயிட்டே இருக்குது அந்த பையனுக்கு பொண்ணுக்குள்ள? ராகத்வேஷம் உள்ள. ஏன்னா ஒரு டிரான்சாக்சனும் ஒரு கர்மம் எதை கொடுக்குது? ராகத்வேஷம். அப்ப ராகத்வேஷம் உள்ள போக 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 என்ன ஆயிட்டே இருக்குது? டெய்லி டிரான்சாக்சன் பண்ணா we cannot live. We have to do transaction with this world. Communication, transaction, obligations, possessions, obligations, transactions, relations, full person. அப்ப என்ன நடக்குது? ஆட்டோமேட்டிக்கா ராக, துவேஷம், மதம், மாத்சரியம், கோபம், குரோதம் எல்லாம் என்னது? மனதை பொல்யூட் பண்ணிருதா? பொல்யூட் பண்ணிடுறதுனால அது எதை அதனால ரிஃப்ளெக்ட் பண்ண முடியல? ஆனந்தத்தை அதனால அது ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு தான் இருக்குது. ஏன்னா அங்கதான் ஆத்மா வெளிப்படுற இடம் மனம். ஆனா இந்த பொல்யூஷன் இருக்கிறனால நம்மளால எதை ஃபீல் பண்ண முடியல? ஏன்னா ஆனந்தத்தை we cannot define, but we can experience in our mind. யார் அந்த பொல்யூஷன் எல்லாம் நீக்கி ஆத்மா ஆனந்தத்தை, பொல்யூஷன் மட்டும் நீங்கினா மட்டும் நமக்கு ஆத்மாவுடைய ஆனந்தம் கிடையாது. அந்த ஞானத்தை பெறுவதன் மூலியமாக அந்த நிதித்தியாசனத்தை முடிச்சவருக்கு என்ன நடக்குது? ஆத்மானந்தத்தை அவர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பண்ண முடியும். அவருமே he cannot define what is ஆத்மானந்தம் கேட்டா அவர் என்ன சொல்லுவாரு? he cannot define, but he can experience in his. அதுதான் அந்த ஆனந்தத்தை அவர் அணிக்கிற பார்த்தீங்களா? that is மோக்ஷம். அந்த ஆனந்தத்தினுடைய அனுபவம் அவருக்கு எங்க கிடைக்கும்? கண்டிப்பா மனதில் கிடைக்கும். பட் he cannot define ஞானம், or he cannot define மோக்ஷம். அது ஆனந்த பிராப்தி, துக்க நிவர்த்தின்னு போட்டு வார்த்தைகளை போட்டு கொடுக்கலாமே தவிர உண்மையான அந்த அனுபவத்தை, சர்க்கரை எப்படி இருக்குன்னு நம்மளால டெபினிஷன் கொடுக்காத போது மோட்ச அனுபவம் எப்படி இருக்குன்னு எப்படி கொடுக்கறது? அதனால என்ன சொல்றது? ஆனந்த பிராப்தி, அப்ப துக்க நிவர்த்தி, இந்த மாதிரி வார்த்தைகளை போட்டு சொல்றமே தவிர தட் இஸ் நாட் கம்ப்ளீட். மோக்ஷங்கிறத we cannot define completely, perfectly. ஏன்? சர்க்கரை இனிப்பையே நம்மளால இன்னும் டிஃபைன் பண்ண முடியல. how can you define a மோக்ஷம்? சோ என்ன சொல்றாரு? என் நிஜ சொரூபம் அன்பு. அது எது? அதை என்ன சொல்லுது? அந்த அன்புங்கிறது எங்க வெளிப்படுது? மனதில். அது ஆத்ம ஆனந்தம். இட் இஸ் ஸ்டோர்டு ரிசர்வாயர் மாதிரி. அதனுடைய எக்ஸ்பிரஷன் தான் நம்ம என்ன பண்றோம்? எஸ், எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன். யூ நோ, பேரண்ட்ஸ் எப்படி, நமக்கு பிடிச்சமான ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி ஓங்கி அடிக்கிறது எல்லாமே என்னதான் எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ் நம்ம சொல்றோம். இதெல்லாம் என்ன? இதுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். ஆத்மானந்தம், விஷயானந்தம். அதுதான் சாஸ்திரம் சொல்லும், ஏய் கூப்பிட்டு உன்னுடைய முகத்தை நீ பார்க்க முடியாது. என்னுடைய முகத்தை நான் யாரா பார்க்க முடியுமா என்ன? we need a mirror to see me. என்னோட ஃபேஸ் எப்படி இருக்கு? அது மாதிரிதான் இது அப்படியே ஆத்மாக்கு அப்ளை பண்ணிக்கலாம். என்னுடைய முகத்தை எப்படி நான் காண முடியும்? only with the reflecting medium only I can see. அதுபோல அந்த ஆத்ம ஆனந்தத்தை எங்கதான் நீங்க அனுபவிக்க முடியும்? மனம் is a reflecting medium. So anatma is very important, very needed. ஆத்ம ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு என்ன வேணும்? மனம். எப்படிப்பட்ட பொல்யூஷன் இருந்தோ அதே மனம் தேவை. சோ ஆத்ம ஆனந்தத்தை அனுபவிக்கிறது எப்படி? உங்களுடைய முகத்தை நீங்களாக பார்த்துக் கொள்ள முடியாதோ அதை போல் மனதில் மூலியமாகத்தான் இந்த ஆத்ம ஆனந்தத்தை நான்
அனுபவிக்க முடியுமே தவிர we cannot define பிரேமா. அதை உணர மட்டுமே முடியும் தெரியுமே. we cannot express or we cannot define. we can express but we cannot define. சரிங்களா? அடுத்த ஸ்லோகம் சூத்திரம் அடுத்து சொல்றாரு. டிஃபைன் பண்ண முடியாதுங்கிறது அவரே அடுத்த சூத்திரத்தையும் கொடுத்துறாரு. என்னன்னு மூக்கா சுவாத வாதன வத்து மூக்கக மூக்காஸ்னா மூக்காக வாதன வத்து ஊமையினுடைய ருசி அனுபவத்தை போல். இப்ப ஊமையினுடைய அனுபவம் அவ அதை உணரத்தான் முடியுமே தவிர ஊமையில பேச முடியாது இல்லைங்களா? நம்மளால எக்ஸ்பிரஸ் பண்ணது கூட அவனால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஆனா அவன் என்ன பண்ணுவான்? அவனுக்குள்ள அனுபவம் இருக்கும். எப்படி அது அவனால் உணரப்படுமே அன்றி பிறருக்கு அவனால் அதை விளக்க முடியாதோ அதே நிலைதான் ஞானிக்கும். அவரே அந்த அனுபவ ஊமை மாதிரிதான். அதை என்ன பண்ண முடியாது? எக்ஸ்பிரஸ் பண்ண விளக்க முடியும். அவன் என்ன சொல்லுவான்? ஊமை ஆ ஊ ஏ ஓ இந்த மாதிரிதான் சொல்லிட்டு பாரு. அவரு நல்லா இருக்குது, இது எப்படி இருந்ததுன்னு அவரால் அதை விளக்க முடியாது. லைக் தட் பிரேம பக்தியினால் உண்டாகும் ஆனந்தத்தை நம்மளால் உணர முடியுமே தவிர அதை ஊமையை போல் வர்ணிக்க நம்மளால இயலாது. எது? அகம் பிரம்மாஸ்மி என்பது கூட என்னால் உணர முடியுமே தவிர என்னால் அதை வர்ணிக்க முடியாது. இதை தெரிஞ்சுக்கணும் நீங்க. அதை நம்மளால உணர முடியுமே தவிர அதை நம்மளால வர்ணிக்க முடியாது. ஏதோ வாச்சே நிவர்த்தந்தே அப்பிராபிய மனசா சக. யாரு என்ன சொல்லுது? அது எங்கு வார்த்தைகள் சென்று திரும்பி வருகிறதோ அதுதான் அந்த ஆனந்தம். ஆனந்தம் பிரம்மோ வித்வான். இதெல்லாம் தைத்திரிய உபனிஷத்துல வரும். ஆனந்தம் பிரம்மோ வித்வான் ந பிபேதி கதாச்சனேத்தி. அவன் எதற்கும் பயப்படுவதில்லை. இப்படி அதனுடைய வெளிப்பாடுதான் நம்ம சொல்ல முடியுமே தவிர we cannot give definition for moksha. ஆனந்தம் மோட்சம் மீன்ஸ் இந்த இடத்துல ஆத்ம ஆனந்தத்தை நம்மளால டெஃபினிஷன் கொடுக்க முடியாது. யார போல? ஒரு ஊமையை, மூக்கம்னா ஊமை, ஊமையினுடைய ருசி அனுபவத்தை போல் ஊமையினுடைய அனுபவம் அவனால் உணரப்பட முடியுமே இன்றி பிறருக்கு அவனால் அதை விளக்க முடியாது. அதே போலதான் அந்த ஞானிக்கு அவரால் உணர முடியுமே தவிர அதை விளக்க முடியாது. ஏன்? ஏதோ வாச்சோ நிவர்த்தன்ட்டு அது விளக்கலான்னு உப்பலான்னு எந்த வார்த்தை போனா அந்த வார்த்தை என்ன ஆயிருது? திரும்பி அவர்கிட்டே வந்துருது. we cannot express that. ஞானம் ஞானம் பலனை அனுபவிக்கலாம். but we cannot give definition for ஞானம். அடுத்தது 53 பிரகாசத்தை குவாபி பாத்ரே. என்ன சொல்றாரு? பாத்திரம். பாத்திரம் என்னது? குவாலிஃபைட் பர்சன். தகுந்த எங்க இடம் கிடைக்குதோ அதுக்கு. எது? அந்த ஆனந்தத்துக்கு தகுந்த இடம் எங்க கிடைக்குதோ அது பாத்திரம். என்ன? தகுந்த இடம். நிதித்தியாசனத்தை முடித்த மனம்தான் தகுந்த மனம். எது தகுந்த இடம்னா எது? அதை வெளிப்படுத்த அது துடிக்குது. ஏன்னா எங்க வெளிப்படுத்த முடியும்? அதனால நிதித்தியாசனத்தை முடித்த முதிர்ச்சியை வந்த நிதித்தியாசனத்தினுடைய முதிர்ச்சிக்கு வந்த அவனுடைய மனம் தான் அந்த ஆனந்த வெளிப்படுறதுக்கு தகுந்த இடம். வாய்க்கிற தகுந்த இடம் எங்கு வாய்க்கிறதோ அங்கு பிரகாசத்தே குவாபி. எனினும் இவ்வளவு நம்ம சொன்னாலும் குவாபின்னு என்னது? எனினும் ஈவன்தோ அது டெஃபினிஷன் டிஃபைன் பண்ண முடியாது, உணரத்தான் முடியும் நம்ம சொன்னோம்னா கூட ஈவன்தோ அது அங்கு பிரகாசிக்கிறது. எங்க பிரகாசிக்கிறது? நிதித்தியாசனத்தை முடித்த ஞானியினுடைய மனதில் அது வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை அவரால் அனுபவிக்க முடியுமே தவிர வார்த்தைகளால் அதை விளக்க முடியாது. ஆத்ம அனுபவத்தை ஆத்ம ஞானமாட்டும் ஆத்ம ஞான பலன் என்னது? மோட்சத்தையும் அவரால் அதை உணர முடியுமே தவிர ஆனா அங்க வெளிப்படுது பிரகாசத்தே. அங்க அது பிரகாசிக்குது, வெளிப்படுத்துக்குது. மற்ற இடத்து எங்க தகுந்த இடம் இருக்கணும். தகுந்த இடம்னு என்ன சொல்லலாம்? உணர மட்டுமே, இந்த பரப்பிரேமை உணர மட்டுமே முடியுமே அப்படின்னா ஆத்மஸ்வரூபத்தை பிரமாணத்தின் மூலியமாக அறிய முடியும். நான் பாட்டு படிச்சுட்டே இருக்கு இல்லைங்களா? பிரமாணத்தின் மூலியமாக முடியும். அப்போ பிரமாணத்தின் மூலியம் அவர் எப்படி அந்த தகுந்த இடமா மாத்தினாரு? அந்த ஆத்ம ஆனந்தத்தை வெளிப்படுத்துகிற இடமாக தன் மனதை எப்படி மாற்றினாரு? நாட் பை நாம சங்கீர்த்தனம். அந்த மனதை எப்படி வெளிப்படுத்த? நாம சங்கீர்த்தனத்தினாலேயோ நாம ஜபத்தினாலேயோ பூஜையினாலேயோ சகசநாம பாராயத்தினாலேயோ தேவி உபாசனையின் மூலியமாகவோ மனம் ரெடியாகாது. இதெல்லாம் இன்டைரக்ட் சாதனம், பரம்பரா சாதனம். கர்மயோகத்தினாலேயோ பரம்பரா சாதனம்,
உபாசனையாலையோ, அதுவும் என்னதான் பரம்பரா சாதனம். எது நேரடி சாதனம்? ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம். அதன் மூலியமாக மட்டும்தான் அந்த மனம் நிதித்தியாசனத்தை கம்ப்ளீட் பண்ணும்போது அந்த மனம் கெட் த குவாலிஃபிகேஷன் டு பிரகாஷ். எதுக்கு? ஆத்ம ஆனந்தத்தை வெளிப்படுத்துவதற்கு அது மீடியம் ஆகுது. அதுக்கு முன்னால வரைக்கும் எப்படிங்க? இப்ப கண்ணாடி போய் பாருங்க. இப்ப நீங்க ஒரு மாசம் ஊர்ல இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய கண்ணாடியா இருக்கலாம், பேஸ் பாக்குறது, ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கிற கண்ணாடி நினைங்க. நீங்க ஒரு மாசம், ஏன்னா இதெல்லாம் பகவத்கீதையில வர்றது, எப்படி மறைக்கப்பட்டிருக்குன்னா அந்த கண்ணாடி ஃபுல்லா தூசோட்டி இருக்கு. அப்ப நீங்க வந்து பாக்குறீங்க, உங்களுடைய உருவம் சரியாக தெரியாது. அடுத்து என்ன பண்ணுவோம்? டக்குன்னு துணி வச்சு தொடப்போம். தொடச்சோம்னா என்ன தெரியும்? நல்லா தெரியும். அதே போல ஒரு குழந்தைக்குள்ள, அம்மா வயிற்றுக்குள்ள குழந்தை இருக்கு, அதை பார்க்கணும். என்ன பண்ணணும்? போய் தொடக்கலாம் முடியாது. அம்மா வயிற்று போய் தொடச்சா பார்த்தலாமா என்ன? You have to wait for 9 months to see that baby. It's the difference. தெரிஞ்சுங்களா? அந்த கண்ணாடியில் இருக்கிற தூசை துடைக்கிற மாதிரி என்ன பண்ண முடியாது நம்மளால. மனதை சுத்தம் பண்ணினா தான் பார்க்க முடியும். அது சுத்தம் பண்றங்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? துணி எடுத்து துடைக்கிற மாதிரி டக்குன்னு இன்னைக்கு கிளாஸ் வந்தேன், 1 மாசம் வந்துட்டேன், 2 மாசம் வந்துட்டேன், எனக்கு யூ ஹாவ் டு. அந்த குழந்தைய பாக்குறேன்னா நம்ம என்ன பண்ணணும்? வி ஹாவ் டு வெயிட் ஃபார். எதுவும் பண்ண முடியாது. நோ கர்மா இஸ் இன்வால்வ். வெயிட் ஃபார், யூ ஹாவ் டு வெயிட். பொறுமை. அது அந்த பொறுமை வேணுங்கிறதுக்காக பகவத்கீதை உதாரணம் வரும். என்னடே, நீ அந்த மாதிரி பொறுமையா இருக்கணும். அந்த மாதிரி கண்ணாடி தொடச்சல தெரியுற மாதிரி இது தெரியாது. யூ ஹாவ் டு வெயிட். அதுதான் அந்த பகவத்கீதையில சொன்ன. இது எது மூலியமாக? நீங்க இதன் மூலம் பக்தியை, அதாவது சகஸ்ரநாமத்தை படிக்கிறது, பூஜை, புனஸ்காரம், சாண்டிங், பூஜா எல்லாமே பக்தியினுடைய வெளிப்பாடு. உங்களுக்கு அந்த புண்ணியத்தை கொடுத்து கர்மயோகத்துக்கும் உபாசனைக்கும் அந்த பக்தி உங்களை கூட்டி செல்லும். ஏன்னா பக்தி இஸ் த பேஸ். எது வரைக்கும்? நிதித்தியாசனம் முடிக்கிற வரைக்கும் பக்தி இஸ் த பேஸ். அதனால பக்திங்கிறது கண்டிப்பா அவசியம். பட் இட் இஸ் நாட், என்ன பார்த்தோம் போன கிளாஸ்ல, இட் இஸ் நாட் டைரக்ட் காஸ், இட் இஸ் an indirect காஸ். அப்ப டைரக்ட் காஸ் என்ன? நேரடியான சாதனம், சாக்ஷாத் காரணம் ஃபார் ஞானம், சவணம், மனனம், நிதித்தியாசனம். மோட்சத்துக்கு எதுங்க சாக்ஷாத் காரணம்? ஞானம். ஞானம் இஸ் ஆத்ம ஞானம் இஸ் சாக்ஷாத் காரணம் ஃபார் மோக்ஷம். பட் ஞானத்துக்கு எது சாக்ஷாத் காரணம் கேட்டா, நேரடியான காரணம் என்ன தெரியணும்? ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம் இஸ் சாக்ஷாத் காரணம் ஃபார் ஞானம். அப்ப இதெல்லாம் என்னங்க? கர்மயோகம், உபாசனை, இதெல்லாம் பரம்பரா இன்டைரக்ட் காஸ். அதுதான் இங்க சொல்ற. அடுத்தது பிரகாசத்தை. எங்க பிரகாசதே? நீங்க எங்கிருந்து ஆரம்பிக்கலாம்? யாருடைய மனம் எப்படி அவர் அதை பிரகாசம் பண்ணாரு? நிதித்தியாசனத்தை முடிக்கிறதுக்கு முன்னால அவர் என்ன பண்ணிருக்கோம்? தர்மத்துக்கு உட்பட்டான வாழ்க்கை. பக்தி ஃபர்ஸ்ட் ஊடுருவி இருக்கணும் எல்லா சாதனத்திலையும். அந்த பக்தியோட என்ன இருக்கணும்? தர்மத்துக்கு உட்பட்டான பக்தி மட்டும் இருந்தா பத்தாது, தர்மத்துக்கு உட்பட்டான வாழ்க்கை. அப்புறம் கர்மயோகத்துக்கு வந்திருக்கணும், அப்புறம் உபாசனைக்கு வந்திருக்கணும், அதுக்கப்புறம் ஸ்ரவணம், அதுக்கப்புறம் மனனம், அதுக்கப்புறம் நிதித்தியாசனம். நிதித்தியாசனம் உள்ள நுழைஞ்சா பத்தாது, அதனுடைய முதிர்ச்சியை நிலையை அடைஞ்சா இவர் என்ன சொல்றாரு? பிரகாசத்தே. அந்த மனதில் அந்த ஆனந்தம் வெளிப்படுகிறது. ஏன்னா பாத்திரே, அந்த பாத்திரம் எப்படி உருவாக, அந்த பாத்திரம் மீன்ஸ் அந்த மைண்ட், ஹவு த மைண்ட் பிகம்ஸ் பாத்திரம் டு ரிசீவ் தட் ஆனந்தம், அல்லது டு எக்ஸ்பிரஸ் தட் ஆனந்தத்தை வெளிப்படுத்துறதுக்கு எப்ப அது குவாலிஃபை ஆகுது? இந்த மாதிரி இதான் அவர் சொல்றாரு, பிரகாசத்தே. குவாப்பி எனினும்னா ஏன் குவாப்பி போடுறாரா? வெரி ஃபியூ, இது நாட் இன் ஆல், வெரி ஃபியூ அப்படிங்கிறத குவாப்பிங்கிற வேர்டு கிட்டத்தட்ட குறிக்கும். ஓகேங்களா? நம்ம இதோட முடிச்சுக்கலாம். அடுத்து 54வது அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.